இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் அன்பான மகிமை டிவி நேயர்களுக்கு இனிமையான மகிமை நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது காலை நேரத்தில் கர்த்தருடைய கிருபை எவ்வளவாய் நம்மை வழிநடத்துகிறது என்பதை பற்றி சிறிது சிந்தித்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமையும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். சங்கீதக்காரனாகிய புஸ்தகத்திலே 117 அதிகாரம் 2 வசனம் இப்படியாக சொல்லுகின்றது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது என்னும் சங்கீதங்களின் புஸ்தகம் 100 அதிகாரம் 5 வசனத்தை பார்த்து என்று சொன்னால், கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய கிருபை பெரியது, அது என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில சொன்ன வார்த்தைகள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனையோ பள்ளங்கள் மேடுகள், எத்தனையோ பிரச்சனைகள் துன்பங்களுக்கு உள்ளாக கடந்து வரக்கூடிய காலங்களிலும் நம்மை மீட்டு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தவர் யார் என்று சொல்லி நீங்கள் எண்ணி பார்த்து என்று சொன்னால் நம்முடைய நாதராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டதுதான். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, அவருடைய சுத்த கிருபை, அவர் நம்மேல் வைத்த அந்த கிருபை பெரியது என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகவே அவருடைய கிருபையின் மூலமாகத்தான் நாம் வழி நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் ஒரு கொடிதான ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன நடக்குமோ என்று சொல்லி ஒவ்வொருவரும் அஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளியில் சென்றால் பயமாக இருக்கின்றது, சுதந்திரமாக செல்ல முடியவில்லை, யாரையும் சுற்றத்தார் நண்பர்களை சென்று பார்க்க முடியவில்லை, உறவினர்களை கூட நாம் எந்த ஒரு காரியத்திற்கு ஒன்று சேர்ந்து கூடக்கூடிய ஒரு நிலையில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்திலும் நம்மை வழிநடத்தி வருகிறது அவருடைய கிருபை. அவருடைய சுத்த கிருபையினால் நாம் காக்கப்பட்டு வருகின்றோம். அவருடைய சுத்த கிருபை தான் நம்மை வழிநடத்தி வருகின்றது. ஏனென்று சொன்னால் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மேலும் பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய கிருபையை பற்றி சொல்லி அதை சிந்திக்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள் நீங்களும் நானும் தான். ஏனென்று சொன்னால் பாவத்திலே விழுந்தவன் தான் மனிதன் மாத்திரம்தான் பாவத்திலே விழ முடியும். அந்த பாவத்தில் இருந்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு ஜனமாக பெயரிட்டு வைத்திருக்கின்றாரே, அது அவருடைய சுத்த கிருபை. மிருகங்களுக்கெல்லாம் அப்படி அல்ல. மிருகங்களை விட 5 அறிவை உடைய, மிருகங்களை விட 6வது அறிவை கொடுத்து அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் பாவத்தில் விழுந்து போகின்ற நேரத்திலே அவருடைய சுத்த கிருபையினால் மீட்கப்பட்டு இருக்கின்றோம். அவருடைய இரத்தத்தினால் அவருடைய உயிரையே தியாகம் செய்து சிலுவையிலே முழுவதுமாக இரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக அவருடைய கிருபையினால் நாம் மீட்டெடுக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆகவே அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கின்றோம். எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது 118 சங்கீதம் 1 வசனத்திலிருந்து 4 வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இஸ்ரவேல் சொல்வதாக. அடுத்த வசனத்தை பார்த்து என்று சொன்னால் ஆரோனின் குடும்பத்தார் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. இந்த 4 வசனத்திலே நாம் எல்லாரும் அடங்கி இருக்கின்றோம். நாம் அவருக்கு பயந்த பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் அவருடைய கிருபை நம்மேல் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். சாலமோன் கர்த்தரிடத்திலே என்ன கேட்டான்? ஞானத்தை கேட்டான். ஆனால் தாவீது அவருடைய கிருபையை கேட்டான். அதனால் தாவீதினுடைய சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு, ஆண்டவரே இந்த உலகத்திலே மனிதனாக வந்து உதித்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். எத்தனை மேலான காரியம்! உலகத்திலே வாழக்கூடிய நீங்களும் நானும் அவருடைய கிருபையின் மூலமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய கிருபையின் மூலமாக எல்லா நன்மைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவரை துதிக்க வேண்டும், அவருக்கு பயந்தவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். கர்த்தருடைய கிருபை நீதி உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அவர் நம்மேல் உருக்கமாக இருக்கின்றார். எந்த ஒரு காலகட்டத்தில் ஒருவேளை சோர்ந்து போய் ஐயோ வியாதி வந்து விட்டதே, ஒருவேளை பண கஷ்டம் வந்து விட்டதே, அடுத்த நிமிடத்தில் என்ன செய்வேன், அடுத்த நாளுக்கு தேவை எனக்கு சந்திக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி ஒருவேளை நீங்களும் நானும் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாலும்
அவர் நம்மேல் வைத்த கிருபை, அவர் நம்மேல் மன உருக்கம் உள்ளவராக காணப்படுகின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் கிருபை மிகுந்தவர். அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. நீங்களும் நானும் அவர் மேல் வைத்திருக்க அன்பை காட்டிலும் அவரும் நம்மேல் வைத்த அன்பு அதிகமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்போடு அன்பாகவே இருக்கிறார். நம்மை அரவணைத்து காக்கக்கூடியவராக அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்மை வழி நடத்துகிறவராக, நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, சோர்ந்து போன நிலைமையில் இருந்தாலும் சரி, அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தால் நம்மை நிரப்பி நம்மை வழி நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த காலகட்டத்திலே வாழக்கூடிய நீங்களும் நானும் பயந்து கொண்டு வாழ்ந்திருந்தாலும் சரி, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அவரிடத்திலே பயந்து அவரிடத்திலே விண்ணப்பம் செய்வதாக காணப்பட வேண்டும். அவருடைய பாதப்படியிலே அமர்ந்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி நாம் காத்திருந்தோம் என்று சொன்னால் அவர் நம்மை வைத்த கிருபை அது நம்மை காத்துக்கொள்ளும். அவருடைய கிருபையினால் நம்மை வழி நடத்துவார். அவருடைய கிருபையினால் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போயிருக்கின்றீர்களா? சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தருக்கு பயந்த அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் நம்மை படைத்தவர். தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதே அவர் அறிந்தவர். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தந்து நம்மை வழிநடத்தி வருகிறவர். அவர் நமக்கு பாதை காட்டும் நட்சத்திரமாக இருந்து அவர் நமக்கு முன்பாக சென்று பாதைகளை செவைப்படுத்துகிறவர். ஆகவே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கு பயந்து நாம் வாழும் பொழுது அவருடைய கிருபையின்படி நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு பயப்பட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அப்படியே நடக்கின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோமா? நம்மை தற்பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பாவத்தின் மிகுதியால் இந்த வியாதிகள் எல்லாம் அனுமதிக்கப்படுகின்றது. பாவத்தின் மிகுதியால் இந்த அநேக தொற்று வியாதிகள் நமக்கு அனுமதிக்கப்படுகின்றது. நேற்றைய தினத்திலே தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சொன்னார்கள் இது மாத்திரமல்ல, இன்னும் இதே போன்று அநேக தொற்று நோய்கள் வர இருக்கின்றது. கிருமிகள் மூலமாக அநேக நோய்கள் வர இருக்கின்றது. அதையெல்லாம் சந்திப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி உலக சுகாதார நிறுவனம் சொல்கின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இது பயமுறுத்தலுக்காக அல்ல, ஆனால் நாம் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். அவருக்குள்ளாக காக்க, அவருக்குள்ளாக இருந்து அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய சட்டைகளுக்குள்ளாக அடைக்கலம் பெற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் முழுவதுமாக மன்னிக்கப்பட வேண்டும். நம்முடைய பாவங்கள் முழுவதுமாக மன்னிக்கப்பட வேண்டும். இந்த உலக காரியங்களிலே நாம் சுற்றித் திரிகின்றோம். உலகத்திலே ஆஸ்திகளை சம்பாதிப்பதற்காக, என்றும் ஐஸ்வர்யங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக ஓடோடி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவருடைய பணியிலே, அவருக்காக மக்களை சேர்க்கக்கூடிய பணியிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய கிருபை நிமித்தமாக நாம் காக்கப்பட்டு வருகின்றோம். ஆகவே மற்றவர்களுக்கும் அவருடைய கிருபை உங்களை காத்துக்கொள்ளும். அவருக்குள்ளாக நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி வழி நடத்துகின்றவர்களாக பரிசுத்தம் பண்ணுவதற்கு அவர்களையும் அந்த பரிசுத்தராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அழைத்து வரக்கூடியவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுவோம் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய கிருபையின்படி நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த காலை நேரத்தில் ஐயா, நெருக்கமான சூழ்நிலையிலே உம்மை நோக்கி பார்த்தோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் சொல்கின்றதப்பா, உம்முடைய கிருபை பெரியது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின்படி எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எந்த தீங்கும் எங்களை அணுகாது பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தியும் ஆண்டவரே. காரணமாயிருக்கிற பாவங்களை முழுவதுமாக உம்முடைய இரத்தத்தை கொண்டு கழுவி சுத்திகரியும் ஐயா. முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம், ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை